உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது கடைசி ராசியாகிய மேன ராசிக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து உங்களுக்கோசரம் இந்த பதிவை வெளியிடுறேன். அதனால் இந்த பதிவின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்களும் பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த வழி என்னுடைய பதிவின் மூலியமாக கிடைக்கும் என நான் நம்புகிறேன். அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேன ராசியிலேயே சனி பகவான், அது போக ரிஷப ராசியில சூரியனும் புதனும், மிதுனத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அது போக கும்பத்துல ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இதுல ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. இது போக ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ மேன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த கிரக அடைவுகளால் நல்ல பலன் நடக்குமா, இல்லை சாதகமாக இருக்குமா, இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்னு நான் கணித்து பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, மேன ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன் தான் எனக்கு தெரியுது. அது எப்படின்னு சொல்றேன். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறாங்க. அந்த மிதுனத்தில் ஆட்சி பெற்ற புதனோடு அந்த குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த புதன் எப்ப ஆட்சி பெறாங்க? ஜூன் மாதம் 6ஆம் தேதி. அப்போ இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பது, ஆட்சி பெற்ற புதனோடு இருப்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம். அது மட்டும் இல்ல, அந்த குரு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள், கண்டங்கள், விபத்துகள், கடன் பிரச்சனைகள், ஏதாவது சோதனைகள், இது மாதிரி விஷயத்திலிருந்து நீங்க விடுபடுறீங்க. மீனராசிக்காரங்களே, நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்கக்கூடாது இல்லையா? கெட்டது இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு நடக்காது. இது உறுதி. இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறாங்க, தொழில் ஸ்தானம். இப்போ நம்ம ஜென்மத்துக்கே சனி வந்திருக்குதே, இந்த சனி பகவானால நம்ம என்னென்ன கஷ்டப்பட போறோமோ அப்படின்னு நிறைய பேர் வெந்து நொந்து நூலிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்களும் வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து விடுபட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். அந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருன்னா அது குருவுடைய வீட்டை
குரு பகவானே பார்க்கிறார். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய கஷ்ட காலத்துல இருந்து வெளியில் வர்றீங்கன்னு அர்த்தம். அந்த குரு உங்களை கண்டிப்பா வெளியில் கொண்டு வந்துருவார். இது போக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. ஐஎன்எ போகஸ்தானம். அப்போ நமக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். அதுபோக வெளிநாட்டு பயணம் மீன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அது வேலை விஷயமாக இருக்கட்டும், இல்லை டூராக இருக்கட்டும், இல்லை காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுபோக வெளிநாட்டில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸு, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் இந்த பீரியடு. கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதிச்சுறாரு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக பாதிக்க மாட்டார். அது போக புதன் பகவானும் 4ஆம் இடத்தில் ஆட்சி. அப்போ 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி ஆகுது அப்படின்னா இந்த 4ஆம் இடம் என்ன? தாய் சம்பந்தப்பட்ட இடம். அப்போ தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளோ மனஸ்தாபங்களோ இருந்திருந்தால் அது தீரும். தாய்க்கு உடல் பிணிப்படைகள் இருந்தாலும் அது தீரும். தாய் மூலியமாக வர வேண்டிய சொத்தோ காசோ பணமோ ஏதாவது நம்மளுக்கு இந்த பீரியட்ல வரும். இது போக பூமி வாங்கலாம், வீடு கட்டுவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, இல்லைன்னா கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு சொத்து கண்டிப்பாக நீங்க வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த சொத்துல வாங்கின சொத்துல ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தாலும் அது இந்த மாதத்தில் சால்வ் ஆகும். இது போக உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல நீச்ச கதியில் இருந்தார். செவ்வாய் பகவான் இருந்தாரா இல்லைங்களா? இருந்தார். அவர் அந்த நீச்ச கதியிலிருந்து இந்த ஜூன் 6ஆம் தேதி வெளியில போறார். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி நீச்ச கதியிலிருந்து வெளியில வர்றதே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அப்போ அது செவ்வாய் பூமிகாரகன், மருத்துவகாரகன். அப்போ டோட்டலாக அந்த பூமியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிளியர் ஆகும். மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். மருத்துவம் அதாவது உடல் ரூபத்தில் பிணிப்பீடைகள் இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த முகத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏதாவது அலர்ஜி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் தீரும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீரும்னா கால பைரவர், அந்த கால பைரவரை கண்டிப்பாக நீங்கள் வணங்கி வாங்க. இது வியாழக்கிழமை நாளில் வணங்கி வாங்க, இல்லை அஷ்டமி நாளில் வணங்கி வாங்க. கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த கேது பகவானால் இதற்கு முன்னாடி 7ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு கலஸ்தரத்தில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லை, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்தாரு. இப்போ 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால தெளிவாக இருப்பீங்க, நல்ல அறிவு வேலை செய்யும். இதற்கு முன்னாடி அந்த புத்தி மழுங்கி போயிருக்கும், இப்போ அந்த புத்தி மழுங்காது, புத்தி ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வேலை விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமாக கோயிலுக்கு போவோம் இந்த பீரியட்ல. இது போக உங்களுக்கு ராகு பகவான், இந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை, வீண் பகை, நம்மளுக்கு நஷ்டம், வண்டி வாகனத்தில் கண்டம், இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பீரியட்ல வராது. ஏன் வராது அப்படின்னா அந்த குரு பகவான் ஆப்பட்டது 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாங்க. அந்த கும்ப ராசியில தான் ராகு இருக்கிறார். அப்போ அந்த ராகுவை குரு பார்த்துட்டாரு. அந்த பாவ கிரகத்தை குரு பார்க்கும்போது குரு சுபகிரகம், சுபத்தன்மை அடைந்துவிடும் ராகு. அப்போ யோகத்தை தான் கொடுப்பாரு அந்த ராகு பகவான். திடீர் குபீர்னு ஒரு யோகத்தை கொடுப்பாரு, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, திடீர் பணக்கார ஆகக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாரு. இது நிச்சயம் மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும்.
அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கிரகத்தினாலையும் பாதிப்புகள் சொல்கிற அளவுக்கு இல்லை. சனி பகவான் மட்டும்தான் ஜென்மத்தில் இருக்கிறாரு. இந்த சனி பகவானால் பிரச்சனை வந்துருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 50% பிரச்சனை வராது. ஏன்னா குருடி வீட்டில் சனி இருக்கிறாரு. கண்டிப்பாக வராது. 50% பிரச்சனை வந்தாலும் இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கும்போது ஜமாளிச்சுக்குவீங்க, நல்லா இருப்பீங்க. ஒரு படி மேலே ஏறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, நீங்கள் கீழே போவதற்கு வாய்ப்பு இல்லை. இது உறுதி. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க. நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்புறீங்க, நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே பார்க்கணுன்னு எனக்கு ஒரு 15 நாள் ஆகும். பொறுமை காத்து பார்க்குறவங்க பாருங்க. ஒரு சிலர் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும், அவங்க ஏதாவது பக்கத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தாலும் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? அப்போ வந்து இந்த மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்மத்திலேயே கேது பகவான் இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பகவான், மேனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு பகவான். அது போக ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறாங்க. அது போக ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் மிதுனத்துக்கு வர்றாங்க. இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளால் சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்களா, இல்லை வந்து ஏதாவது கஷ்டத்துல சிக்கிட்டு தத்தளிப்பாங்களா, இல்லை கஷ்டத்துல இருந்தே மேல முடியாதா? இதைத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கிறது. இந்த வீடியோ பார்ப்பதின் மூலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்துக்கு ஆளானீங்க, அந்த கஷ்ட காலத்துல இருந்து நீங்க ஒரு ஸ்டெப்பாவது முன்னுக்கு வரக்கு சில வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், திருமண பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதைத்தான் நாம் தேடிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தேடுதலுக்கு இந்த மாதத்தில் விடை கிடைக்க போகிறது. எப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல. இப்ப இந்த குரு பகவான் ஆகப்பட்டது சிம்ம ராசியில நட்பு. வேற எந்த கிரகமும் சூரியனுடைய குடும்பத்துல நட்புங்கிற வாய்ப்பே இல்லை. இந்த குரு பகவான் மட்டும்தான் நட்பு. அப்படிப்பட்ட கிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த லாபஸ்தானத்துல இருந்து சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அந்த குரு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் பொக்கிஷம். உங்களுக்கு வந்து பொக்கிஷமான இடத்தை தான் அந்த குரு பார்க்குறாங்க. 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். நீங்க கடந்த காலத்துல
முயற்சி பண்ணி 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 நீங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நகரவே இல்லை. எத்தனை முயற்சிகள் பண்ணினாலும் அது எல்லாமே வேஸ்டா போச்சு. தொழிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எவ்வளவோ சிரமத்துக்கு ஆளானீங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு 10 ரூபா கொண்டு வர முடியறதில்ல. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே அதுக்கு 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 எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. லாபம் அப்படிங்கிறது நிக்கல. அது போக கடன் வாங்கியும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்தீங்க, வீட்டுக்கு 10 ரூபா மிச்சம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா நீங்க படிப்படியே கீழே தான் போயிட்டு இருக்கிறீங்க. அரசியல்ல உங்களுடைய பழக்க வழக்கத்துல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல, நீங்க வளர முடியல, உங்களை எல்லாரும் உதாசீனப்படுத்தினாங்க. உங்களுக்கு எல்லா விதமான திறமையும் அறிவும் நல்ல இடத்துக்கு வரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருந்துட்டா கூட அது நடக்கல. இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள மனசுக்குள்ள ரொம்ப வேதனை. மனசு போட்டு அப்படி பிசைஞ்சிட்டு இருக்கிறீங்க. என்னடா பண்றது, நாம நல்லா ஒர்க் அவுட் பண்றோம், நல்லா கஷ்டப்படுறோம், எல்லாத்திட்டையும் நல்லா மூவ் பண்றோம், நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வேதனை. அந்த வேதனைக்கு இப்ப மருந்து தான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது. உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாகும். நீங்க இப்ப என்ன முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு இந்த குரு பகவானுடைய பார்வை மூலியமாக உங்களுக்கு பலன் இருக்கிறது. சிம்மராசிக்காரங்களே, நீங்க காத்துட்டு இருந்தது ஒன்றும் தப்பாகல. இந்த குரு பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக இந்த 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருக்கலாம், அதற்கு வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜொலிக்க முடியும். அந்த வாய்ப்பே கிடைக்கலனா நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் பவர், அதற்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதன் மூலியமாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இது போக இப்ப ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் மிதுனத்துக்கே வந்துடுறாங்க. மிதுனம் புதனுடைய சொந்த வீடு. அந்த மிதுனத்துக்கு அந்த புதன் அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது பலமாயிருது. அப்ப அந்த சொந்த வீட்டில் அந்த புதனோடு சூரியனும் இணையறாங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் புதாதித்ய யோகத்தோடு புதனோடு இணைந்து அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி இணையறாங்க. அந்த ஜூன் 15 இருந்து அந்த ஜூன் மாதம் முடிய வரைக்கும் அந்த 15 நாட்களும் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு சில முக்கியமான சில விஷயங்கள் நடக்கும். அது போக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணுமா, இல்லை அரசியலில் நீங்கள் போகணுமா, நீங்கள் ஒரு உயர்ந்த உத்தியோகம் உங்களுக்கு வரணுமா, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா, சம்பள உயர்வு கிடைக்கணுமா, இது எல்லாமே இந்த 15 நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, அங்கே சூரியனும் குருவும் இணையறாங்க அதே மிதுனத்துல. அப்ப அந்த சூரியனுங்கிறது உங்களுடைய ராசிநாதன். அந்த சூரியன் குருவோடு இணையும் போது உங்களுக்கு உயர்ந்த மனிதர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும், பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், விஐபி சப்போர்ட் கிடைக்கும், தொழில் அதிபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இது மாதிரி நல்ல ஒரு பொசிஷனுக்கு உங்களை தூக்கி செல்லும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூன் மாதம் 15 நாள் விட்டுருங்க, அடுத்த 15 நாள்ல இதெல்லாம் நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க.
உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து. அங்கே 7ஆம் இடத்துல தான் ராகு இருக்கிறார். அப்போ அந்த ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அதுலேயும் பிரச்சனை. இது எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரணும். ஆனால் குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே ராகுவும் இருக்கிறாங்க, ராகுவையும் பார்த்துடுறாங்க. இதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த 7ஆம் இடம் புனிதமாகிறது. அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணத்துக்கு இந்த பீரியடில் நீங்கள் பொண்ணு பார்த்தாலும் நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணே உங்களுக்கு கிடைக்கும். வேற ஜாதி வேற மதம் இந்த மாதிரியான கலப்பு திருமணங்களும் நடக்கும். இல்லை நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகளும் இந்த பீரியடில் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, எனக்கு அஷ்டம சனி வருது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா? நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது தான். அந்த அஷ்டம சனியே வந்தாலும் அந்த சனியால் இப்போ நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. காரணம், அந்த சனி பகவான் குருடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த குரு உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை, அந்த ஸ்தானங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல பார்க்குறாங்க. இதனால் அஷ்டம சனியினால் எந்த பாதிப்பும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வராது. இந்த பீரியடில் ஒன்று அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய சப்போர்ட் கிடைக்காது. இல்லை கணவன் மனைவியுடைய சப்போர்ட் கிடைச்சதுன்னா அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் கிடைக்காது. ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துடைய உங்களுடைய விதியே அப்படித்தான். ஆனால் எந்த ரூபத்திலையும் கெட்டு போக மாட்டீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே பஞ்சா பறந்து போகும். தைரியமாக இருங்க சிம்மராசிக்காரங்களே. உங்கள் மக்கள், உங்கள் மனைவி, கணவன், அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க எல்லா உறவுகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்தெந்த உறவுகள் உங்களை உதாசீனப்படுத்துச்சோ, எந்தெந்த உறவுகள் உங்களை பழிச்சு காட்டினாங்களோ, எந்தெந்த உறவுகள்னால நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ, அதே உறவுகளுக்கு முன்னாண்ட நீங்கள் இப்படி வாழ போகிறீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறது, சில நேரங்களில் அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க. இல்லைன்னா உங்களுடைய பேச்சினால ஏதாவது ஒரு கலக்கம் வரும். அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறதுனால சில குழப்பங்கள் உருவாகலாம். அப்போ இந்த அவசரப்படுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்போ உங்கள் ஜென்மத்திலேயே கேது இருக்கிறதுனால தெய்வ சிந்தனைகள், கோயில் குளத்துக்கு அதிகமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். போகிறது தப்பு இல்லை, நல்லா இருப்பீங்க. இது போக நீங்கள் விநாயகரை கும்பிட்டு வாங்க. அதுவுமே பிள்ளையார்பட்டி விநாயகரை ரொம்ப மனசார கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அது திங்கக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. பிள்ளையார்பட்டி போக முடியாதவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகரை திங்கக்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு 15 நாள் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. ஏன்னா எல்லோரும் இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். யாராவது அவசரமாக பார்க்கணும் அப்படின்னு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை அவசரமாக இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு யார்கிட்டையாவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால்.
நன்றி. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். இது யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கு என்னுடைய இந்த பதிவு ஏதாவது ரூபத்தில் பயன்படும். சரி, மேசராசி. இப்போ இந்த மேசராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மேசத்தில் சுக்கிர பகவான், ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவானும் கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அந்த சிம்மத்திலேயே கேதுவும் இருக்கிறாங்க. இது போக ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. கும்பத்தில் ராகு, அது போக மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். சரி, இந்த மாத கிரக அடைவுகள் மேச ராசிக்காரராகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஏதாவது ஒரு விடிவு காலம், ஏதாவது ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குமா? தொழில் ஆரம்பிக்கலாமா? நாங்கள் வெளிநாடு போகலாமா? எங்களுக்கு ஏதாவது கல்யாணம் நடக்குமா? இப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. அதற்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான், இப்போ சந்திர பகவான் கடகத்தில் இருக்கிறாங்க. அந்த கடகத்தில் இருந்து தான் இந்த பலனே ஆரம்பிக்குது. அப்போ கடகத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது அதே கடகத்தில் உங்களுடைய ராசிநாதனும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் நீச்சத்தில், கடகத்தில் சந்திரன் ஆட்சியில். அப்போ நீச்ச பங்க ராஜயோகம் மேச ராசிக்காரங்களுக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே நீச்ச பங்க ராஜயோகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ மேச ராசிக்காரங்களாகப்பட்டது இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தில் இருந்து உங்களை தெளிவான முடிவெடுக்க விடலை. ஒரு இடம் வாங்கினாலும் பிரச்சனை, நம்ம சுபகாரியம் பேச போனாலும் பிரச்சனை, நம்ம வாயிலிருந்து எந்த பேச்சு வந்தாலும் நல்லதாகவே முடியல. எல்லாமே சோதனை, கஷ்டம், நஷ்டம், இப்படித்தான் முடிஞ்சிட்டு இருந்தது. இதற்கு மேல் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த முடிவு வேணால் எடுக்கலாம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா? தாராளமாக முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறீங்களா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் எது? மேசம், ரிஷபம், மிதுனம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி, புதன் பகவான். அப்போ அந்த 3ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சியாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் புத்திசாலித்தனமாகவும் அந்த முடிவில் வெற்றி காண போறீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலும் அது சக்ஸஸாகத்தான் உங்களுக்கு முடியும். அதே
புதனோடு சூரியனும் இந்த மாதம் 15ஆம் தேதி சேர்றாங்க. புதாதித்ய யோகம். அப்போ அந்த புதாதித்ய யோகம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல புதாதித்ய யோகம். அந்த 3ஆம் இடம் என்பது மேசராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானமே வெற்றி ஸ்தானமாக மாறுது. அது மட்டும் இல்லைங்க, அதே 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்று சேர்றாங்க. அந்த சூரியனும் புதனும் அந்த முயற்சி ஸ்தானத்தில் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்கள் ஏதாவது லீடர்ஷிப் கிடைக்கும், ஏதாவது பெரிய பதவி கிடைக்கும், இல்லை அரசியலில் ஏதாவது ரூபத்தில் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, இல்லைன்னா ஏதாவது டாக்டர் ஆவீங்க, இல்லைன்னா ஏதாவது யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த இன்டர்வியூ இந்த பீரியடில் சக்ஸஸ் ஆகும் மேசராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த குருவும் சூரியனும் இணைவது அப்படிப்பட்ட யோகம். இது ஒரு 15 நாள் பொறுமையாக இருங்க. ஜூன் மாதத்தில் அந்த 15 நாளைக்கு மேலே அடுத்த 15 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இது போக இந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை ராகு பகவானை பார்க்குறாங்க. அந்த ராகு எங்கே இருக்கிறாங்க? 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ செவ்வாயும் ராகுவும் பார்த்துட்டா என்னாகும்? போர்க்களந்தாகும், சண்டை சச்சரவாகும். நம்மளை ஒரு வீதியில் போகிறோம்னா நம்மளை பிரச்சனை நம்மளை தேடி வரும், வம்பு வழக்குகள் உருவாகும், கோர்ட்டு கச்சேரி அப்படிங்கிறது போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த பீரியடில் கண்டிப்பாக அது வராது. ஏன் வராது அப்படின்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த ராகுவையும் பார்க்குறாரு. இப்போ செவ்வாய் ராகுவை பார்க்குறாங்க, அந்த குரு பகவானும் அந்த ராகுவை பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பகவான் ராகுவை பார்ப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த ராகு எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேசராசின் அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாயும் ராகுவை பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. இப்படி பார்க்கறதுனால அது தோஷத்தை உண்டு பண்ணாது, யோகத்தை உண்டு பண்ணும். அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். மேசராசிக்காரங்களே, நான் சொல்றது கண்டிப்பாக நடக்கும். நீங்க வேணா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு விபரீத ராஜ்யோகம் கிடைக்கும் போது உங்களுடைய மனசுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு உங்களுடைய மகளுக்கோ உங்களுடைய மகனுக்கோ 5 வருஷமா பொண்ணு பார்த்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இல்லை மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இந்த பீரியட்ல அது அமையும். இல்லை வேலையே அவருக்கு கிடைக்காம இருக்குது, வேலையில் பிரச்சனை சோதனை, அது வேலைக்கே போகாமல் இருக்காரு, திடீர்னு அவர் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு போவார், அந்த வேலை நல்லபடியாக அமையும். இல்லைன்னா அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏதாவது இல்லைன்னா லாட்டரி யோகம், உழைப்பில்லாத பணம். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் ஏதோ லாட்டரி அடித்தா அதன் மூலியமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகிறது. இது மாதிரி ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு வரவிருக்கிறது. ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. இது புத்திரர்களுக்கு பிரச்சனை. அப்போ உங்களுடைய வாரிசுகளோட மனஸ்தாபங்கள், மன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். அப்போ அவங்க கூட அதிகமாக பேசாதீங்க, நீங்கள் அவங்க விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. அப்போது அந்த முடிவை வேறு யாராவது எடுக்க சொல்லுங்கள், மனைவி எடுக்க சொல்லுங்கள், இல்லை உங்கள் அப்பா அம்மாவை எடுக்க சொல்லுங்கள். அவங்க விஷயத்தில் அதிகமாக நீங்கள் கேர் பண்ணாதீங்க. அப்போ மேச ராசிக்காரங்கள் யாராக இருந்தாலும்
மக்களை இந்த பீரியடில் அதிகமாக கேர் பண்ண வேண்டாம். அவங்க தப்பு செய்கிறாங்களா நீங்கள் கேட்க வேண்டாம், உங்கள் மனைவியை கேட்க சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மாவை கேட்க சொல்லுங்கள், அப்படி போயிருங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக சீண்டும் போது உங்களுக்கு மக்களால் பிரச்சனை, மக்களால் மனவேதனை, குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க. நிறைய பேர் நீங்கள் ஜாதகம் அனுப்புகிறீங்க, ஜாதகம் பார்த்து சொல்வதற்கு ஒரு 15 நாள் ஆகும். ஏன்னா எல்லாரும் அனுப்பிச்சிட்டே இருக்கிறீங்க, அதை நான் பார்த்து சொல்லணும் இல்லைங்களா? இது நான் ஒரு ஸ்டேப் போட்டு பார்த்து சொன்னால் அது நல்லா இருக்காது. நானே தான் பார்த்து கணித்து சொல்லணும். ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்க ஏதாவது அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் கடக ராசி ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக எல்லா கிரகங்களையும் ஆராய்ச்சி செய்து இந்த பலனை நம்ம வெளியிடுறோம். அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மனிதன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. அப்போது சில பிரச்சனையோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு பலனை கொடுக்கும். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்குறோம். இப்போ கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அதே சிம்மத்தில் கேது பகவான் இப்போ இருக்கிறாங்க. கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், அதுபோக சூரியனும் புதனும் ரிஷபத்தில், குரு பகவானும் மிதுனத்தில். அப்போ அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அது போக ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மேசத்தில் இருந்து 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளால் கடக ராசிக்காரர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவார்களா மாட்டார்களா அப்படிங்கிறதா இந்த பதிவு. கண்டிப்பாக கடக ராசிக்காரங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் 100க்கு 100% அவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் தான். எப்படின்னா, இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கிறார். அது போக இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த 12ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வர்றாங்க. அப்போ அந்த 6ஆம் தேதி, அந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த இடம் ஆட்சி ஆகிறது. ஒரு ராசிக்கு 12ஆம் இடம் ஆட்சி பெற்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, அயன சயன போகஸ்தானம், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்,
தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும், வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும், வெளிநாட்டுக்கு தொழில் தேடி வியாபாரத்துக்கோசரம் இல்லை படிப்புக்கோசரம் போகணும்னாலும் தாராளமாக போகலாம். அப்போ அந்த 12ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அந்த 12ஆம் இடம் வலுப்பெறுவதனால கடகராசிக்காரங்களுக்கு தன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்தில் பல நாள் அவங்க இழந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது கிடைக்க போகிறது. தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுபோக கடகராசியில பிறந்தவங்க, அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த டயத்தில் கண்டிப்பாக ஃபாரின் போவாங்க. அதே சமயத்தில் ஃபாரின்ல இருக்கிறவங்களும் இப்போ சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ கனடாவோ யுஎஸ்ஓ சுவிட்சர்லாந்தோ ஜப்பானோ வேறு இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கடகராசியில் பிறந்தவங்க யாரெல்லாம் அந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு செல்வ சிறப்பான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை நான் சொல்லவே கூடாது. இதற்கு முன்னாண்ட நீங்கள் அஷ்டம சனியால் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்தை நான் மறுபடியும் சொல்ல நான் விரும்பல. அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியில வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கடகராசியான உங்களுக்கு இந்த பீரியட்ல கிடைச்சிருக்குது. இது போக அந்த சூரியனும் குருவும் இணையறாங்க. அப்ப அந்த சூரியனும் குருவும் இணையும் போது, சூரியன் என்பது நவகிரகங்களின் அரசன், குரு பகவான் அப்படிங்கிறது முழு சுபகிரகம். இந்த 2 கிரகங்களும் 12ஆம் இடத்துல இணையும் போது கடகராசிக்காரங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஏதாவது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கு, இல்லை மிகப்பெரிய ஆளை சந்திக்க போறீங்க, இல்லைன்னா ஒரு தொழிலதிபர், ஒரு விஐபி, ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, இவங்களால நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அப்போ அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பிஸ்னஸுக்கோ ஒரு வியாபாரத்துக்கோ ஒரு தொழிலுக்கோ கண்டிப்பாக இவங்களுடைய வாய்ப்பு கிடைச்சு அதன் மூலியமாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு உருவாகிறது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டம் தீரப்போகிறது, உங்களுடைய கடன் எல்லாமே தீரப்போகிறது. கடன்ல இருந்து கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து நீங்க நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்க ராசியில உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி நேச்சமாகத்தான் இருந்தார். இத்தனை நாளும் நேச்சமாக இருந்து உங்களுக்கு தொழில் சரியில்லை, பணம் வரக்கூடிய வழிகள் சரியில்லை, பணம் வந்தாலும் நிற்கிறது இல்லை, ஒன்று தொலைஞ்சு போயிடும், களவு போயிடும், தொழில் ரூபத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சிங்க, தொழிலில் உங்களுக்கு மேலே உள்ள ஆஃபீஸரோ சூப்பர்வைசரோ பாஸோ உங்களை குறை சொன்னாங்கோ, உங்களை நல்லபடியாக கண்டுக்கலை, உங்களுடைய திறமையில் அவங்களுக்கு தெரியல. இப்போ அதே செவ்வாய் பகவான் நீச்சத்திலிருந்து வெளியில் வந்துட்டார். அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. இந்த ராகு பகவானால நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா 8ஆம் இடத்தில் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகுவை பார்த்துட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விபரீதமும் எந்த கெட்டதும் எந்த கண்டமும் உங்களுக்கு வராது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு கண்டம் வராது, கஷ்டங்கள் வராது, நஷ்டங்கள் வராது, பெரிய கடன் ஆகாது, தலைமறைவு வாழ்க்கை உங்களுக்கு வராது. இது எல்லாத்துலேருந்து தப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. சனி பகவானும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில், அதுவும் குருவுடைய வீட்டில்.
அந்த சனி பகவானாலையும் உங்களுக்கு வளர்ச்சி தான், முன்னேற்றம் தான், எந்த கெடுதலும் இல்லை. இந்த செவ்வாய் பகவான் மட்டும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த செவ்வாய் பகவானோட கேது சேர்ந்துருச்சு. அப்போ அந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல பதட்டத்தை கொடுப்பாரு. அவசரப்பட்டு முடிவெடுக்க வைப்பார், அவசரப்பட்டு பேச வைப்பார். உங்க பேச்சினால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இழப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போ அவசரப்பட்டு பேசாதீங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 10 பேச்சு பேசுற இடத்துல 2 பேச்சு பேசுங்க, 8 பேச்சு பேச வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். அந்த கேது உங்க வாழ்க்கையில் குழப்பத்தை பண்ணும். கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பதற்கு விடாது. ஏதாவது ரூபத்தில் கணவனை சந்தேகப்பட வைக்கும், இல்லை மனைவியை சந்தேகப்பட வைக்கும். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளை கண்டிப்பாக எழுப்பும். இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்துல அந்த சூரியனும் குருவும் இணைகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, வந்து தீரும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கேது செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட். அப்போ இந்த கிரகத்தை அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இந்த பீரியடில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அதுபோக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டிங்கன்னா திருப்பதி, அந்த ஏழுமலையான கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. திருப்பதி போகிறவங்க போயிட்டு வரலாம், திருப்பதி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான கும்பிட்டு வாங்க. சனிக்கிழமை நாளில் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அதுபோக குறையுள்ளவர்களுக்கு, அந்த ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜாதகம் நீங்கள் அனுப்புறீங்கன்னா நான் தான் உங்களுக்கு பார்க்கணும். நான் ஒரு ஸ்டேப் போட்டு அவங்கள பார்க்க சொல்கிறது அப்படிங்கிறது தவறு. இப்போ நீ என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், ஒரு 15 நாள் ஆகும். ரொம்ப அவசரப்படுறவங்க, அவசரமாக இருக்கிறவங்க யாராவது ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னவென்றால் ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக எல்லா கிரகங்களையும் கணித்து உங்களுக்கோசரம் இந்த வீடியோவை வெளியிடுறோம். இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். அவங்க கஷ்டத்துக்கு ஏதாவது ரூபத்தில் மருந்து மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்காதா, அதன் மூலியமாக நாம் நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவின் மூலியமாக சில நல்ல பலன்கள் நம்ம கணிச்சிருக்கிறோம். அதை நான் சொல்கிறேன். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே ரிஷபத்திலேயே சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அது போக குரு பகவான் மிதுனத்தில், அது போக பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்மத்தில், ராகு பகவான் கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்துக்கு வந்துடுவாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவானும் கடகத்திலிருந்து
சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவானும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துடுவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல பலன் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான பலன். என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இப்போ அதே 10ஆம் இடத்தை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒண்ணு போதுங்க. நீங்க எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் எல்லாமே பணம் தான் வாழ்க்கை. அந்த பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த பணம் இல்லாததுனால நீங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய வாக்கை காப்பாற்ற முடியல, எந்த அளவுக்கு நீங்க கடன்காரர் ஆயிருக்கிறீங்க, அந்த கடனையும் கட்ட முடியாத சூழ்நிலை, இது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பிரச்சனையில இருந்து நீங்க இப்போ வெளியில வர போறீங்க. ரிஷபராசிக்காரங்களே, நீங்க உழைப்பாளி தான், ரொம்ப நேர்மையானவர்கள் தான். முடிஞ்ச அதாவது அந்த ரிஷபராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 100% பேர் சொந்த தொழில் தான் செய்றீங்க. அப்ப சொந்த தொழில் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க அடிமை தொழில் செஞ்சாலும் சரி, இன்னைக்கு உங்களுடைய நிலை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது. அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு நாம நல்ல நிலைமைக்கு வருவோமா அப்படின்னா கண்டிப்பாக வருவீங்க, உறுதியாக வருவீர்கள். ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. அந்த 10ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவானையும் அந்த குரு பகவான் பார்த்துட்டாரு. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம். இது போக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி மிதுனத்துக்கு அந்த சூரிய பகவானும் குருவோடு இணையறாங்க. அப்ப அந்த குருவும் சூரியனும் இணைந்தால் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அறிகுறி. அப்ப அந்த சூரியனும் குருவும் இணைவதால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த திக்கிலையாவது எந்த திசையிலையாவது இருந்து கண்டிப்பா நல்ல செய்தி வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வராத பணம் கண்டிப்பா வந்து சேரும். ஏதாவது உறவுகள் உங்களுக்கு நம்ம பேசிக்கவே கூடாது அப்படின்னு நீங்க ரொம்ப தீர்க்கமா இருந்தீங்கன்னா அந்த உறவு கண்டிப்பாக அடுத்தவங்க மூலியமாக நீங்க எல்லாரும் அந்த உறவு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ பல நாள் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் தீரும் சொல்லுவாங்க. அது தீரக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த சூரியன் குருனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க போகிறீர்கள். கண்டிப்பா எதிர்பார்ப்பீங்க. இது போக அந்த புதனும் சூரியனும் இணைவதால் புதாதித்ய யோகம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த புதனும் சூரியனும் இணையறாங்க. அப்ப அந்த புதாதித்ய யோகத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா திடீர் பணவரவு ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ரூபத்துல நீங்க பல நாளா வேலை தேடிட்டு இருந்தீங்க, அந்த வேலை வாய்ப்புகள் இந்த பீரியட டக்குன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது விஷயம் அதாவது ஒரு ஃபாரினே போக நினைச்சிட்டு இருந்தீங்க, தடுங்கலேட்டே இருந்தது, இந்த பீரியட்ல நீங்க போவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக வரும். இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க,
திடீர்னு சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லை ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் மறுமணம், நம்மளுக்கு வேற வாழ்க்கை அமைச்சுக்கணும், வேற வாழ்க்கை அமைச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக ரன் ஆகும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு பொசிஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னா அந்த மாற்றமும் இந்த பீரியடில் கண்டிப்பாக உருவாகும். இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் நடக்கும். ஏன்னா அது போக இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஏதாவது ரூபத்தில் அந்த கேது பகவான் கெடுக்கிறதுக்கு பார்ப்பார். அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு ஏதாவது சொத்து வாங்கணும், இது மாதிரி போகும்போது ஏதாவது தடங்கல்கள் வரும், இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்ஃபுல்லாக இருந்து அந்த இடத்த மட்டும் தப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லை. சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ரூபத்தில் நீங்கள் இழந்ததை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த பீரியடு இந்த மாதத்தில் அந்த பலன் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நிலக்கடலையை நல்லா வேக வச்சு அது யாருக்காவது தானமாக கொடுங்க. அதுபோக லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் மலையளவு இருந்தாலும் அது கண்டிப்பாக குறையும், கடுகளவாக குறையும். சிலருக்கு கஷ்டத்தை நீங்க சொல்லாமல் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எந்த பிரச்சனைகளையும் நீங்க வெளியில காட்டிக்கிறது இல்லை. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது இல்லை. அது மாதிரி எவ்வளவோ கஷ்டத்தை சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க கஷ்டங்களை வெளியே சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னா வரும். இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக ரிஷபராசிக்காரராகிய நீங்க நல்லா இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, ஏதாவது ரூபத்தில் இது நடக்கணும், இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு, அந்த விஷயம் இந்த பீரியடில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களே, நீங்கள் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க. நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 15 நாள் 10 நாளைக்கு மேலே 15 நாள் டைம் ஆக மாட்டிருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை அவசரமாக பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுடைய ஜாதகத்தை நானே பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் ஒரு ஸ்டாப் போட்டு அவங்க மூலியமாக பார்க்க சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் நானே உங்களுக்கு பார்க்குறேன். ரொம்பவுமே அர்ஜென்ட்டாக இருக்கிறவங்க அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பாருங்கள், தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.